Hello everyone, welcome back to our channel. Class 3 வாங்க டபுள் லேயர் செயின் ஸ்டிச் போடலாம். இதுக்கு நான் சரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக எப்படி செயின் ஸ்டிச் வந்து போடுவோமோ அதே மாதிரி தான் நம்ம டபுள் லேயர் செயின் ஸ்டிச்சுக்குமே வந்து நம்ம சிங்கிள் லைனில் ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் வந்து போடணும். அதை ஃபஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஒரு செயின் ஸ்டிச் எடுக்கக்குள்ள ஃபஸ்ட்டு அதுக்கு ஆப்போசிட் வேர்டில் வந்து ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் அதுக்கு ஃபார்வேர்டாக நம்ம வந்து மீதி எல்லா ஸ்டிச்சும் போடணும். இது ப்ரீவியஸ் கிளாஸில் எங்கேயும் சொல்லியிருக்க மாட்டேன். இந்த கிளாஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஃபார்வேர்டில் அதுக்கு வந்து பேக்வேர்டில் ஒரு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு தான் ஃபார்வேர்டில் நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். தென் நம்ம வந்து சிங்கிள் லேயர் செயின் ஸ்டிச் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதோட நியர் சைடாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச் பாருங்கள், வீடியோவில் தெளிவாக காமிச்சிருப்பேன். அதுக்கு நியர் சைடே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் ஒன்று போடணும். அது போட்டது பக்கத்துலேயே இன்னொரு லாக் ஸ்டிச் ஒன்று போடணும். போட்டுட்டு நீடில் வந்து நம்ம பொசிஷன் திருப்பி நம்ம வந்து இப்போது இங்கேருந்து ஃப்ரண்ட்டாக வந்து நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து போட ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் வந்து டபுள் லேயர் செயின் ஸ்டிச். நீங்கள் ஒரு செயின் ஸ்டிச்சுமே ரொம்ப வந்து சின்னதாக போடுங்க. அப்போ தான் ஒர்க் வந்து ரொம்ப நீட்டாக வரும். தென் இந்த கிளாஸோட ஹோம் ஒர்க் என்னென்னா, நீங்கள் வந்து சரி த்ரெட் வச்சியும் சில்க் த்ரெட் வச்சியும் நீங்கள் வந்து டபுள் லேயர் செயின் ஸ்டிச் போட்டிருக்கணும். தென் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளவர் ஷேப், ட்ரையாங்கிள் ஷேப், அந்த ரவுண்ட் ஷேப் இந்த மாதிரியில் வந்து சில்க் த்ரெட்டையும் சரி த்ரெட்டையும் வச்சு நீங்கள் வந்து டபுள் லேயர் செயின் ஸ்டிச்சும் சிங்கிள் லேயர் செயின் ஸ்டிச்சையும் நீங்கள் போட்டு என்னாட் போட்டிருக்கணும். இதுதான் அந்த கிளாஸோட ஹோம் ஒர்க். ஒரு வேளை இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் ஒரு லைக் போட்டு அடுத்த வீடியோக்கு என்ன மோட்டிவேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.